பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சோள கிச்சடி வந்து செஞ்சுருக்கோம். இதுக்கு உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டயட்டிங் இருக்கவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க இந்த ஒரு நாளைக்கு டிஃபனுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிறுதானியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது நம்ம சமைச்சு குக்கரை ஓப்பன் பண்ணும் போது எவ்வளோ தலை இருந்தது, இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மாதிரி இருகல் ஆகிடுச்சு. பாருங்கள் அடியுமே பிடிக்கல, சுத்தமாக அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் வெள்ளை சோளம் இல்லைன்னா சிகப்பு சோளம் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த டயட் கிச்சடி வந்து இது மத்தியானம் சாப்பாட்டுக்கு வெறும் ரைஸாக வச்சுட்டு சாப்பிடாம இந்த மாதிரி சிறுதானியம் வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வெள்ளை சோளம் கிடைச்சாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா சிகப்பு சோளம் வச்சாலும், அதாவது சிகப்பு சோளம் கிடைச்சாலும் வச்சுக்கலாம், வெள்ளை சோளம் கிடைச்சாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி எனக்கு சிகப்பு சோளம் கிடச்சிருக்கு. இதை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ இதை ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, சிகப்பு சோளம் வந்து இந்த டம்ளரில் ஒரு கப் அளவுக்கு எடுத்தேன், அதாவது 100 கிராம் அளவுக்கு. இதை வந்து கழுவிட்டு எடுத்தேன், ஏன்னா இதில் வந்து நிறைய குப்பையெல்லாம் இருக்குன்றதுனால நல்லா கழுவிட்டு இதில் வடியில் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், இந்த குக்கர்லேயே போட்டு லேசாக வறுத்துக்கலாம். பாருங்க, இதோட ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துடலாம். அப்போ கொஞ்சம் குறைன்னு ஆயிரும். அப்படியே எடுத்து கிச்சடி செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்க, இந்த ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, குட்டி பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். பிரியாணி இலையை 2ஆக பிச்சுட்டு போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், பீன்ஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் வதங்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு பெரிய கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், நான் துருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா உள்ளுக்குள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து இதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாருங்க, இதுக்கு வந்து நல்லா குருணை மாதிரி தான் இருக்குது. 1 2 அரைப்படாமல் இருக்குது. இதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு பாதி அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சோளத்தை மட்டும் போடாமல் இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இந்த பாசிப்பருப்பையுமே இதில் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாமே நல்லா வதக்கிடலாம். எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. பாருங்க, இப்போ இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு சோளம் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து பாசிப்பருப்புக்கு அளவு எடுக்க வேண்டாம். பாசிப்பருப்பு வந்து இங்கே பாருங்க, ஒரு கப் அளவுக்கு சோளம், 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த கப்லேயே 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்புக்கு அளவு எடுக்க வேண்டாம். பாருங்க, இது நல்ல கலர்ஃபுல்லாக மஞ்சளாக வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த கிச்சடிக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு
ஒரு 5-6 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் கொண்டு வந்துடலாம். பாருங்க 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம். இது எடுத்து பார்க்கும் போது நமக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக நல்லா வெந்து அந்த மாதிரி இருக்காது. என்னடா மேலே ஓப்பன் பண்ண உடனே தண்ணியாக இருக்கேன்னு யாரும் பயந்துட வேண்டாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும் போது மேலால் தண்ணியாக இருந்தது இல்லையா, இப்போ கலந்து விட்டோன்னே பாருங்கள் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா இறுகிரும். பாருங்கள் சூப்பராக அருமையாக கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக டயட்டிங்லாம் இருக்கலை அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட ஊற்றிட்டு நீங்கள் கிளந்து எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு பரிமாறலாம். நம்ம டயட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நெய்யெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஒரு நாளைக்கு டிஃபனுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிறுதானியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வீட்டில் சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்க வந்தால் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு பரிமாறுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதுவே நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள் அப்போ நம்ம செய்யும் போது நல்லா தளதளன்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் பாருங்கள் நல்லா இறுகி வந்திருக்கு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.